இந்த அற்புதமான தெய்வீக ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே நான் மனதார வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த இனிய ஓய்வு நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த நாள் ஓய்வு நாளில் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஒரு ஹாப்பி சாபத் சொல்லுங்க பார்ப்போம். சரி, சந்தோஷங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய வேத புத்தகம் சொல்லுது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அறியும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருப்பதற்காக இந்த ஓய்வு நாளை கட்டளையிட்டேன். இங்கே யாராவது பாவிகள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோமா? இல்லை. பாவிகளாய் இருக்கக்கூடாது, நீதிமான்களாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் கடந்து வரும். தேவன் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் அவருடைய பாதபடிக்கு வருகிற பொழுதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மளை நிறைத்து சத்திய வார்த்தைகளாலே நம்மளை அபிஷேகித்து ஒரு மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த அழைப்பை தேவன் இந்த நாளில் நமக்கு உறுதிப்படுத்தி தர வேண்டுமாய் நம் ஜெபத்தோடு இந்த நாள் செய்தியை தியானிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, இன்று தான் என் குற்றம் நினைவிற்கு வந்தது. ஸோ அந்த தலைப்பில் ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நீங்கள் எல்லோரும் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும்படியாக ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஆவியனுடைய ஒத்தாசைக்காக ஜெபித்து சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா, வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாம்சிக எண்ணத்தோடு இந்த சத்தியத்தை தியானிக்கக்கூடாது, மாம்சிக சிந்தையோடு இந்த சத்தியத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது. ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, அப்படிப்பட்ட சத்தியத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளுக்கு வருகிறோம்ப்பா, ஆனால் மாற்றம் நிறைந்த இருதயத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறோமா என்ற கேள்வி ஒவ்வொரு முறையும் எழும்புகிறது. அப்பா, இந்த ஓய்வு நாளில் எங்கள் தேவன் எங்களை மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர், எங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அந்த உன்னத ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் சத்தியத்தை ஆவியானவர் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சமீப காலத்தில் எனக்கு ஒரு கேள்வி உருவானது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் யார்? நான் யார் என்ற கேள்வி என் மனதுக்குள்ளாக எழும்பிய வேளையில் இதே கேள்வியோடு ஒருவேளை என் தாய் தகமிடத்தில் சென்று ஒருவேளை எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் யார் அப்படின்னு கேட்டால் அப்பா என்ன சொல்லுவார்? நீ என்னுடைய மகன். ஒருவேளை ஏதாவது என்கிட்ட தவறு இருக்குது அப்படின்னா அந்த தவறுக்கேற்ற வார்த்தையை சொல்லுவாங்க. என் தாய்கிட்ட சென்று நான் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, என்ன தவறுகளை செய்தாலும் தன் பிள்ளை தன் தாய்க்கு முன்பதாக உத்தமர்கள் தான். தவறான பிள்ளையா இருந்தாலும் தாய் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளையை போல ஒருத்தவங்களும் இல்லை. ஒருவேளை எனக்கு ஒரு சகோதரி உண்டு என்றால் அந்த சகோதரி இடத்துல போயிட்டு நான் யார் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை நான் நல்ல விதமாய் அவர்களோடு பழகி ஜீவித்து கொண்டிருந்தேன் அப்படின்னா அந்த சகோதரி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை போல ஒரு அண்ணன் எனக்கு இல்லை, அவ்வளோ அன்பானவர். ஒருவேளை அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தோடு இருக்கிறன்னா நீ ஒரு சுயநலக்காரன் அப்படின்ற காரியங்களை சொல்வதும் உண்டு. ஒருவேளை எனக்கு நண்பர்கள், நல்ல நண்பர்கள் உண்டு அப்படின்னா அந்த நண்பர்கள்கிட்ட போயிட்டு நான் யாருப்பா அப்படின்னு கேட்டேன்னா, நீ என் உயிர் நண்பன், உன்னை போல ஒருவனும் இல்லை, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு நல்ல குட் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஒருவேளை எனக்கு இருக்கிற நண்பர்கள் ஒருவேளை என்னை குறித்து ஒரு தவறான எண்ணமுடையவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவன் ஒரு மோசமான நபர். பாருங்க, நான் ஒருத்தவன் தான். இதே கேள்வியை திருச்சபைக்கு முன்னாடி நான் வைப்பேன் அப்படின்னா திருச்சபை என்ன சொல்லும்? ஒரு நல்ல பிரசங்கியாரா இருந்தா சூப்பரா பிரசங்கம் பண்ணுவார்ப்பா, ஒரு நல்ல ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தான்
ஆனால் அந்த ஒரு மனிதனை நான் யார் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வருகிறத பார்க்க முடியுதுங்க. இதே போலதான் வேதாகமத்தில் ஒரு நபர் இருந்தார். அவர் யார் என்பதை நான் ஆராய்ந்து தியானித்த நேரத்தில் அந்த நபரை குறித்து ஒரு சத்தியம் வெளிப்படுச்சுங்க. வீட்டுக்கூட்டத்தில் ஒரு நபரை குறித்து ஒரு நல்ல சத்தியத்தை படிச்ச இல்லைங்களா? யாருங்க? யோசேப்பு. அந்த யோசேப்பு தான் என்னுடைய தியானமாய் சமீப காலமாக இருந்து கொண்டிருந்தார். அந்த யோசேப்பை குறித்து தொடர்ச்சியாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் யோசேப்பு யார் என்று சொல்லி அதே போல் அவர் தகப்பன்கிட்ட நான் போய் கேட்குறேன். தகப்பன் என்ன பதில் தெரியுங்களா சொன்னார்? எனக்கு 12 பிள்ளைகள் உண்டு, 12 பிள்ளைகளிலும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் உத்தமமான ஒரு பிள்ளை அப்படின்னா அது யார் தான்? யோசேப்பு. அதனால தான் அவனுக்கு எந்த ட்ரெஸ் கொடுத்தேன்? பலவண்ணாங்கியை கொடுத்தேன். யோசேப்பை அவனுடைய தாயின் பார்வைக்கு கொண்டு போன அப்படின்னாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எந்த தாய்க்கும் தன் பிள்ளை உத்தமன் தான். உலகத்தில் 1000 வார்த்தைகளை சொன்னாலும் யோசேப்புக்கும் அதே பேர் தான். யோசேப்பை கொண்டு போய் அவருடைய சகோதரன் மத்தியில் வைத்து நான் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா யோசேப்பு குறித்த சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்க? அவனை குறித்து சொன்னாங்க, இதோ வருகிறான் சொப்பனக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் தான்பா எல்லாம், அவர் நினைக்கிறதா, நம்மெல்லாம் ஒருமே இல்லை. பகைக்கிறவர்களாய் காணப்படுகிற ஒரு சுபாவம் யோசேப்புக்கு தன் சகோதரர் மத்தியில் உண்டு. பார்வோன் இடத்துல கொண்டு போய் யோசேப்பை வைத்து பார்ப்போம் அப்படின்னா பார்வோன் யோசேப்பு குறித்து என்ன செய்தியை சொல்லுவாரு? இவனை போல ஒரு உத்தம ஊழியன் யாருமே இல்லை, எல்லா தகுதிகளும் திறமைகளும் படைத்த ஒரு நபர் யாருன்னா யோசேப்புன்னுவார். போத்தேபார் வீட்டில் கொண்டு போய் யோசேப்பை வச்சு பார்ப்போம் அப்படின்னா போத்தேபார் சொல்லுவார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை அவருடைய மனைவி பார்வையில் வைத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அழகான வாலிபன் என்று அவனை குறித்து சொல்லலாம். இப்ப இந்த யோசேப்பை தேவனுடைய பார்வையில் கொண்டு போய் வைத்து நான் பார்க்கும் பொழுது தேவன் யோசேப்பை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் படித்தோம். 4 முறை ஆதியாகமம் புத்தகத்தில் வந்தது. 39வது அதிகாரத்தில் வாசித்தோம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ள ஆனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் சென்ற இடங்களில் போர்த்திபார் வீட்டையும் ஆசீர்வதித்தார், பார்வோன் வீட்டையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தேவனுடைய பார்வையில் இந்த யோசேப்பு யார் அப்படின்னு பார்த்தனா ஒரு உத்தம ஊழியன், ஒரு நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லி இந்த யோசேப்பை பார்க்க முடியுங்க. ஆனாலும் யோசேப்புன்னு மனுஷன் தானே, யோசேப்பு இருக்கிறது மாம்சம் தானே. இந்த யோசேப்பை குறித்து சமீப காலத்தில் நான் படித்து கொண்டிருந்தேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போத்தேபார் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்ன என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். போத்தேபார் வீட்டில் இந்த யோசேப்பு உண்மையுள்ளவனாக இருந்தான். அதனால தான் தன்னுடைய முழு பொறுப்பையும் போத்திபார் யார்கிட்ட கொடுத்துருந்தான்? யோசேப்பு கிட்ட. அவங்கிட்ட இருந்த எல்லா வேலைக்காரர்களும் சிறந்த ஒரு வேலைக்காரன் ஊழியக்காரன் யார் அப்படின்னா இந்த யோசேப்புங்க. ஆனால் அந்த போத்தேபாரின் மனைவி இவனை தீட்டுப்படுத்த துணிந்து இவன் மீது பொய் குற்றச்சாட்டு வைத்தபடியினால யோசேப்பு எங்க தெரியுங்களா வந்துட்டாரு? சிறைசாலைக்கு வந்துட்டார். இதே சிறைசாலைக்காரங்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னா சிறைசாலை தலைவன் கிட்ட இந்த யோசேப்பு யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? ஒரு சிறந்த மனிதன். ஏன்னா அந்த சிறைசாலையில் மொத்த பொறுமையும் யார்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாரு. நிர்பந்தமான இந்த சூழ்நிலையில் யோசேப்பு எங்க இருக்கிறார்னா சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கும் பொழுது தவறு செய்து ஒருத்தவன் சிறைக்கு போறான் அப்படின்னா அவன் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு குற்ற உணர்வு என்று ஒன்று இருக்காது. தவறு செய்ததற்காக வருத்தப்படுவான், குற்ற உணர்வு என்று ஒன்று வராது. ஆனா யோசேப்பு இன்னைக்கு சிறைசாலையில் இருக்கிறாரு. தவறு செய்து இவர் சிறைசாலையில் இருக்கிறாருங்களா? இல்லைங்க. செய்யாத குற்றத்திற்கு தக்க தண்டனையை அவன் அனுபவிக்கும் பொழுது, செய்யாத குற்றத்திற்கான பழியை அவன் சுமக்கும் பொழுது, செய்யாத குற்றத்திற்காக அவன் வருத்தங்களையும் வேதனைகளையும் அந்த சிறைசாலையில் அனுபவிக்கும் பொழுது யோசேப்பால அதை தாங்கிக் கொள்ள முடியல. எல்லா கட்ட சூழ்நிலையிலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்து அவனை வழிநடத்தி வந்தார். எல்லா கட்ட சூழ்நிலையிலும் தேவன் அந்த யோசேப்போடு இருந்து சகல காரியங்களும் ஆசீர்வதித்து வழிநடத்தினார். ஆனாலும் மாம்சம் தானே. இந்த சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் கொஞ்சம் வியப்பூட்டிய சம்பவம் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. 40வது அதிகாரம், ஆதியாகமம் 40வது அதிகாரம் வாங்களேன். என்ன சம்பவம்? ரொம்ப நல்ல பரிச்சயமான சம்பவம் தான். அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் ஒன்று உண்டு. 40வது அதிகாரத்தில் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். இந்த நடபடிகளுக்கு பின்பு
எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பியுமாகிய எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபத்திரக்காரன் தலைவனும் சுயம்பியாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்கள் யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். இப்ப யோசேப்பு இருக்கிற சிறையில் யாரும் வராங்க? பானபத்திரக்காரனும் வரான், சுயம்பியும் வரான். ரெண்டு நபர்களும் யார் இருக்கிற இடத்துல வருது? யோசேப்பு இருக்கிற இடத்துல வராங்க. யோசேப்பு இருக்கிற இடத்துல வந்து என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. வசனம் 4. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபத்திரக்காரனும் சுயம்பியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைசாலையில் இருக்கும் பொழுது ஒரு ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டார்கள். இப்ப ரெண்டு பேருக்கும் சொப்பனம் வருது. ஒரே சொப்பனமா? இல்லைங்க, வெவ்வேறு சொப்பனம். ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு விதமான சொப்பனம் கிடைக்கிறது. இப்ப என்ன நடக்குது? 6வது வசனம். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். எப்படி இருந்தானா? சில நேரத்தில் அப்பா அம்மாலாம் பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க, என்னடா பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை, கலக்கமுற்ற சூழ்நிலையில் மனிதர்களாகிய நீங்கள் நானும் எப்படி இருப்போமோ அதே போல இந்த இரண்டு நபர்களும் சிறைசாலையில் இருக்கிறாங்க. இதை யாருங்க பார்க்கறது? யோசேப்பு பார்க்கிறார். இப்போ என்ன நடக்குது? வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். கீழே 7வது வசனம். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். முகம் எப்படி இருக்குதுங்களா? ரொம்ப துக்கமா இருக்குது. கேட்கிறாரு, ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்கிறீங்க நீங்க? இப்ப என்ன பதில் வருது? அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். இப்போ அந்த சொப்பனத்தை சொன்ன மாத்திரத்தில் என்ன செய்கிறாரு? ஒரு திராட்சை செடி இருக்குது, அது திராட்சை பழம் இருக்குது. அந்த திராட்சை பழத்தை பறித்து பார்வோனுக்கு கொடுக்குற அந்த பாத்திரத்தில் இந்த நபர் என்ன செய்கிறாருன்னா பிழிந்து கொடுக்குறார். இது சொப்பனம். இப்போ இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்பு எப்படி சொல்றாரு பாருங்க. வசனத்துக்கு கீழே வாசிக்கிறேன். 12. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பார். சொப்பனம் என்னங்க? இப்ப நீ ஒரு பொசிஷன்ல இருந்து இறங்கின பாரு, அந்த பொசிஷனுக்கு அந்த வேலைக்கு மீண்டும் நீ போக போற. 3 கொடி என்பது 3 நாள். அந்த 3 நாளுக்குள்ள மீண்டுமாக பார்வோனின் சமூகத்தில் பானபத்திரக்காரனாய் மீண்டும் நீ பணியமர்த்தப்பட போகிறாய் என்ற செய்தி கொடுக்கப்பட்டாயிடுச்சு. இப்ப சொப்பனத்தை சொல்லிட்டார் இல்லைங்களா? சொப்பனத்தை சொல்லிட்டு இந்த யோசேப்புக்குள்ள இருந்த அந்த ஆதங்கம் இருக்குது பாருங்க, யோசேப்புக்குள்ள இருந்த அந்த வலி இருக்குது பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நபர் ஒரு தவறை செஞ்சுட்டு அதை அனுபவிச்சான் அப்படின்னா அது அவனுக்கு பெரிய வலியே உண்டாக்காது. ஒரு நபர் தவறு செய்து ஒரு குற்றத்தை சுமப்பார்களே ஆனால் அது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு உண்டாக்காது. ஆனால் தவறே செய்யாமல், ஆனால் தப்பிதமே செய்யாமல் தண்டனையும் பழியும் சுமக்கும் பொழுது அந்த இருதயம் எப்படி இருக்கும்? அந்த நிலையில் இப்ப யார் இருக்கிறது? யோசேப்பு இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர் அதை வெளி காட்டவே இல்லை. இப்ப சொப்பனத்தை சொன்னாங்க, சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொல்லிட்டாரு. விளக்கத்தை சொல்லிட்டு வார்த்தை ஆரம்பிக்குது. வசனம் 14. வசனத்தை ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. இதைதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன்.
என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். என்னங்க செய்தாரு? உள்ள ஒரு ஆதங்கங்க. தவறு செய்யாம பணிகளை சுமக்கிறார் இல்லைங்களா, கஷ்டத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த கஷ்டத்தின் மிகுதியினால பாரு, நான் உனக்கு சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லிட்டேன், இன்னும் 3 நாள்ல நீ மீண்டும் எங்க போற? அரசாங்கத்தில் பணி அமர்த்தப்பட போற. மீண்டும் பார்வோன் கைக்கு நீ தான் பானபாத்திரக்காரனா வேலையில நிமித்த போற இருக்க போற. இப்ப நீ வாழ்வடைந்து இருக்கும் போது யாரையும் நினைச்சுக்க, என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்க. நான் இன்னைக்கு சிறைசாலையில் இருக்கிறேன் பாரு, நான் எதுவும் தப்பு செஞ்சுட்டுலாம் சிறைசாலையில் இல்லை, நான் எதுவும் தவறுகள் செய்துட்டுலாம் இந்த சிறைசாலை இல்லை. நான் எபிரேயர் தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன். நான் ஒரு தப்பையும் செய்யாம நான் இந்த தண்டனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னையும் என்ன பண்ணு? நினைத்துக்கொள். முதல் காரியம் முடிஞ்சிருச்சு. இரண்டாவது காரியம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்களேன். 16. அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளைக்கூடுகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட சகல பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அந்த அர்த்தம் என்று சொன்னான். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாயிருந்தது. அவன் தன் ஊழியக்காரன் பானபத்திரக்காரனுடைய தலைவையும் சுயம்பி ஆகிய தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சொன்னது போலவே அந்த சொப்பனத்தை கண்டாரு. அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்பு சொன்னாரு. அது அப்படி என்ன பண்ணுச்சுங்க? நிறைவேறுச்சு. கீழே, ஆனாலும் பானபத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். என்னங்க ரெக்வஸ்ட் வச்சாரு? சொப்பனத்தை சொல்லிட்டு, பா நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்க. நான் செய்த தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிக்கல, நான் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ எனக்காக பார்வோனுக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னாரு. இவனும் வெளியே வந்தான். பதவி கிடைச்ச மோகத்தில் எதை மறந்துட்டான்? இவனுக்கு உதவி செய்ததை மறந்துட்டான். மறந்துட்டு இப்ப இயல்பாகவே அவர் எந்த பணியில் இருக்கிறாரு? அந்த பார்வோனுக்கு பானங்களை பகிரக்கூடிய அந்த பதவியில் அவர் இருக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி, யோசேப்பு கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்குதுங்களா? அவன் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சா இல்லைங்களா, ஒரு விண்ணப்பம் வச்சார் இல்லைங்களா? யோசேப்பு அந்த விண்ணப்பத்தை வைத்தாரு. அந்த விண்ணப்பத்தில் ஏதாவது தவறு இருக்குதா? என்னங்க நினைக்கிறீங்க? தவறு ஒன்றும் இல்லை இல்லைங்களா? ஆனால் அடுத்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் தோன்றின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யோசேப்பு ஒரு விஷயத்தை மறந்துட்டாருங்க. என்ன மறந்துட்டார் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த யோசேப்பு அனுபவிக்கிற வேதனைகளையும் வலிகளையும் யார் பார்க்கலன்னு நினைக்கிறாரு? இப்ப எந்த தயவை நாடுறாரு? மனுஷ தயவை நாடுறாரு. யோசேப்பும் மாம்சம் தான். அதுதான் நான் திரும்ப உங்களுக்கு சொன்னது. யோசேப்பும் யார் தான்? மாம்சம் தான். அந்த நெருக்கடியான சூழ்நிலையில, அந்த கஷ்டமான சூழ்நிலையில, அந்த வேதனை மிகுந்த சூழ்நிலையில யோசேப்பு அந்த பானபத்திரக்காரங்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்க, நீ எனக்காக பார்வோன் கையில போய் பேசுன்னு சொன்னாரு. பேசுனானா? மறந்துட்டாங்க. இப்ப யோசேப்ப பானபத்திரக்காரன் மறந்தான். ஆனா அவனை படைத்த இறைவன் ஒருபோதும் யோசேப்ப மறக்கல. எப்படிப்பா சொல்றீங்க மறக்கலன்னு? அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. கீழே வாசிக்கிற 41வது அதிகாரத்துல இருந்து வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனிங்க. மனிதர்கள் மறந்தார்கள், உதவியை பெற்றவர்கள் மறந்தார்கள், உதவியை உதறி தள்ளி போனவர்கள் மறந்தார்கள். இப்ப படைத்தவர் மறக்கவில்லை என்பதற்கு ஒரு ஆதாரம் வெளிப்படுகிறது பாருங்களேன். 41வது வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அப்ப இந்த பானபத்திரக்காரர் எத்தனை வருஷமா மறந்துட்டான்? இவனை 2 வருஷம் அவுட். இந்த 2 வருஷமும் யோசேப்பு எங்கதான் இருக்கிறாரு? சிறைசாலையில தான் இருக்கிறாரு. இவனை நினைச்சிருப்பாரா 2 வருஷமா?
பையன் கேட்டுட்டு போனானே, ஏதாவது கொஞ்சம் பேசக்கூடாதா, கொஞ்சம் சொல்லக்கூடாதா, கொஞ்சம் உதவி செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியிருக்கலாமே என்ற எண்ணம் யோசேப்புக்கு தோன்றி இருக்குமா? எத்தனை வருஷங்க காத்திருக்கிறாரு? 2 வருஷம். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்களேன். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்து போனதுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். இப்ப இந்த சுயம்பி மனசுல ஒரு கலக்கம் உண்டாச்சு பாருங்க. அதே கலக்கம் எங்க உண்டாகுதுன்னு பாருங்க. 8வது வசனம், காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அனுப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் இருந்தது. இந்த சம்பவம் தானியேல் புத்தகத்தில் படிச்ச மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்குதுங்களா? ஏன் ஆண்டவர் அங்க நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தை கொண்டு வந்து அங்க அந்த நேபுகாத்நேச்சார் அந்த சொப்பனத்தை மறக்கும்படி செய்தாரு? என்ன காரணங்க? உன் தேசத்துல ஒருத்தவன் இருக்கிறான், அவன் உண்மையாவே தேவனுடைய பிள்ளை, உண்மையாகவே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பொய்யர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்க என்ன பண்ணார்? சொப்பனத்தை மறைச்சார். சரி, அங்க அந்த நோக்கத்துக்காக வச்சாரு. இங்க பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறாரு, அதன் அர்த்தத்தை ஒருவராலையும் சொல்ல முடியல அப்படின்னா இந்த சொப்பனம் கொடுக்கப்படுறதுக்கு நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோக்கம் இருக்குமாங்க? என்ன நோக்கம் இருக்குது? உண்டுங்க. இப்ப சொப்பனத்தை யாராலையும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இப்ப அடுத்த வார்த்தையை கவனிங்க. 9வது வசனம் ரொம்ப மிக முக்கியமான வசனம். அடுத்த 5 நிமிஷம் முடிச்சிருவேன் நானு. அப்பொழுது பானபத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருதுங்க? 2 வருஷங்க. 2 வருஷமா மறந்துட்டாங்க. இவன் போய் பொசிஷன்ல உட்கார்ந்தான். அவனுக்கு ஒரே பிஸி ஷெட்யூல். யாரை மறந்துட்டான்? யோசேப்பை மறந்துட்டான். இப்ப 2 வருஷம் கழிச்சு இப்ப மீண்டும் அவர் செய்த தவறு நினைவுக்கு வந்துருச்சு. செய்த தவறு என்ன என்பதை அவர் சொல்றார் பாருங்களேன். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதியாகிய வீடாகிய சிறையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கொண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். இப்ப ராஜாவுக்கு முன்னாடி இந்த பானபத்திரக்காரன் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஐயோ ராஜாவே, எனக்கு இப்பதான் நான் செய்த குற்றம் நினைவுக்கு வருகிறது, நான் செய்த தவறு நினைவுக்கு வருகிறது. என்ன தவறு அப்படின்னா, நீங்க என் மேல கோபப்பட்டு என்னை சிறைசாலையில் வைத்தீங்க பாருங்க. நான் சிறைசாலையில் இருக்கும் பொழுது எபிரேய புருஷனும் இருந்தான். எனக்கும் ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனம் எனக்கும் அர்த்தம் தெரியல. நான் அர்த்தம் தெரியாத கலங்கின போது அந்த எபிரேய புருஷன் தான் எனக்கு என்ன பண்ண சொப்பனத்தை சொல்லி கொடுத்தான். கேள்வி, இப்ப இந்த சொப்பனத்தை அர்த்தத்தை விடுவிக்கும்படியாக யார் அழைக்கப்படுறாங்க? யோசேப்பு அழைக்கப்படுறார். 2 காரியம் உண்டுங்க இந்த சம்பவத்தில். முதல் காரியம், மனிதன் மறக்க தெய்வம் நினைத்தார். இந்த யோசேப்பு 39வது அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளானான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் கைகளின் செய்கைகள் முழுவதும் தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், எகிப்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அந்த போத்திபாரின் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி 39வது அதிகாரம் முழுவதுமாகவே ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். யோசேப்போடு யார் இருந்து கொண்டிருக்கிறது?
கர்த்தர் இருந்து கொண்டே இருக்கிறார். தன் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை யோசேப்பு ஒவ்வொரு கணமும் நினைத்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அந்த சிறைசாலையில் அவன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் பொழுது மாம்சம் அவனுக்குள்ளாக கிரியை செய்து அவன் என்ன திங்க் பண்றான் அப்படின்னா, எனக்கு இந்த சிறைசாலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி யார் தயவன் நான்னா? மனுஷ தயவன் நான்னா. மனுஷ தயவை நாடும்போது அவன் கேட்ட வார்த்தையை கவனிங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுங்க நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா. ஆனா மனிதன் நினைத்தானா? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? பார்வோனுக்கு சொப்பனம் சும்மாலாம் கொடுக்கப்படலைங்க. பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தவரே யார் தான்? ஆண்டவர் தான். ஏன் சொப்பனத்தை கொடுத்தாரு? சில நேரங்கள்ல பிள்ளை தன் முயற்சியினால செயல்பட ஆசைப்படுறான். இங்க தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்ப அங்கு தன் சகோதரர்கள் விற்று போட்ட அந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு இதுவரைக்கும் அழைத்து நடத்தி கொண்டு வந்தது யாருங்க? யோசேப்ப தேவன் தானே. இவனுடைய வாழ்க்கையில் எல்லா செய்கைகளிலும் இவனோடு இருந்தது யாரு? தெய்வம் தானே. ஆனா எல்லாவற்றிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தாலும் போது கூட சில நேரங்களில் யார் தெய்வன் நாடிட்டான்? மனுஷ தெய்வன் நாடிட்டான். தேவன் ஒரு பெரிய சைலண்ட்டை கொடுத்துட்டார். 2 வருஷம் அப்படியே தேவன் அமைதி ஆயிட்டார். ஏன் 2 வருஷம் அமைதி? யோசேப்புக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுங்க. பாடம் என்ன தெரியுங்களா? பிள்ளை இவ்வளோ வருஷம் நான் அவனை நடத்தி கொண்டு வந்தேன். இன்னைக்கு அவன் நெருக்கடியான சூழல்ல இருக்கும் பொழுது அவன் உள்ளம் கொதிக்குது, அவன் மனம் பதறுகிறது. எனக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் அவன் கலங்கி கொண்டிருக்கிறான். நான் அவனோடு இருந்து இத்தனை ஆண்டு காலம் இவனை வழிநடத்தி வந்தேன், இவனை பாதுகாத்தேன், இவனை உயர்த்தினேன். எல்லா காரியங்களும் அவனுக்கு செய்தது நான் தான். அற்ப சிறை, இதிலிருந்து என் பிள்ளையை நான் விடுதலையாக்கப்பட மாட்டானா? இந்த சிறையிலிருந்து யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனால் முடியுமா? முடியாதாங்க? முடியும் இல்லைங்களா? ஆனா தேவன் ஏன் அமைதி காத்தார் தெரியுங்களா? இன்னும் ஆண்டவரை அவன் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற காரியத்திற்காக தான் இவன் போய் உதவியை கேட்கிறான். அந்த பானபத்திரக்காரன் அந்த காரியத்தை மறந்துட்டான். மனிதன் மறந்தான், தேவன் திரும்பவும் நினைக்க பண்ணுகிறார். எப்படி நினைக்க பண்ணுகிறார் அப்படின்னா, இவனுக்காக யாரை இப்ப சந்திக்கிறாரு? பார்வோனை சந்திக்கிறாரு. பார்வோனை சந்தித்து சொப்பனத்தை மீண்டுமாக அவனுக்கு கொடுத்து எந்த காலத்தில் யோசேப்பை வெளியே கொண்டு வர வேண்டுமோ அந்த காலத்தில் சரியாக அவனை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் போய் யாரை சந்திக்கிறார்னா பார்வோனை சந்திக்கிறார். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருந்த நான் சில நேரங்களில் நாம் சோர்வுற்று, சில நேரங்களில் நாம் மன வலிமையை இழந்து, சில நேரங்களில் நொந்து போன சூழ்நிலை நீங்கள் நானும் அமர்வது உண்டு. எப்ப? செய்யாத தவறுக்காக, புரிதல் இல்லாத காரியங்களுக்காக. சில நேரங்களில் நாம் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பதறுவது உண்டு. செய்யாத தவறுக்காக நான் ஏன் பழிய சுமக்கணும்? செய்யாத குற்றத்திற்காக நான் ஏன் தண்டனையை சுமக்க வேண்டும்? செய்யாத காரியங்களுக்காக நான் ஏன் இப்படிப்பட்ட அவமானத்தை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் நாமும் யோசேப்புடைய சூழ்நிலையில் இருப்பது சிந்திப்பது உண்டு. நம்ம என்ன செய்வோம்? யோசேப்பு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாரு பாருங்க. இங்க சொல்லி அங்க செஞ்சிடலாமா, இதை செய்து அதை நிறைவேற்றலாமா, இப்படி நம்முடைய மனுஷ திட்டங்கள் இருக்குது பாருங்க. இந்த மனித திட்டங்களின் மூலமாக அநேக நேரங்கள் நாம் செய்வதற்கு பிரயாசப்படுவது உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னா, அந்த மனிதனும் மாம்சம் என்பதை மறந்து விடக்கூடாது. நன்மையை பெற்றுக்கிட்டான் இல்லைங்களா அந்த சுயம்பி, அந்த பானபத்திரக்காரன் நன்மையை பெற்றுக்கொண்டவன் கொஞ்சமாவது அதை நினைச்சு பார்த்துருக்கலாம்ல. ஆனா அவன் நினைக்கவில்லை. யோசேப்பை தேவன் நினைத்தபடியினால அவனை சந்திக்கும்படியாக பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து தன் பிள்ளைக்காக தேவன் போய் யாரை சந்திக்கிறார்? பார்வோனை சந்திக்கிறார். அன்பானவர்களே, சில நேரங்களில் கஷ்டமான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. செய்யாத தவறுக்காக பழிகளையும் வேதனைகளும் சுமந்த நாட்கள் ஒருவேளை இருக்கலாம். அப்ப எல்லாம் நீங்க திங்க் பண்ணலாம். என்ன திங்க் பண்ணலாம்? ஆண்டவர் இதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறதே இல்லையே, ஆண்டவர் இதில் தலையிடுறதே இல்லையே, ஆண்டவர் இதற்காக ஒன்றுமே செய்ய போறதே இல்லையே. அன்பானவர்களே, சில நேரங்களில்
யோசேப்புடைய சம்பவத்தில் அமைதி காத்தது போலவே ஆண்டவர் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அமைதி காக்கிறார். ஏன் தெரியுங்களா? இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் இனி வரக்கூடிய நாட்களும் வழிநடத்தாம போயிடுவாரா? இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வந்த தேவன் இனி இருக்கிற சூழ்நிலையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரமாட்டாரா என்ற எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் தோன்றுகிற பொழுதெல்லாம் நம்ம யார் தெய்வம் நாடுறோம்? மனுஷ தெய்வம் நாடுறோம். யோசேப்பும் அப்படிதாங்க. அவன் பானபத்திரக்காரனுடைய உதவியை நாடிட்டான். பானபத்திரக்காரன் உதவியை நாடி இருந்தாலும் அந்த பானபத்திரக்காரன் வாங்கி அந்த நன்றி அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகத்துல நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேனே, நான் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேனே, நான் இப்படியெல்லாம் காரியங்கள் நடப்பித்திருக்கிறேனே, எனக்கு இப்படிப்பட்ட சூழலா என்று நீங்கள் சிந்திக்கக்கூடிய காலங்களும் சூழ்நிலைகளும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. கடந்த காலங்களில் வழிநடத்தி வந்த கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்தவர் இனி வரக்கூடிய நாட்களை வழிநடத்த மாட்டாரு. ஒருவேளைங்க மனிதன் நம்மை மறந்து போனாலும் சரி, நம்மை படைத்த இறைவன் ஒருபோதும் நம்மை மறப்பது கிடையாது. மனித உதவிகள் ஒருவேளை அற்று போகிற காலம் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் மனித உதவிகள் நம்மை தூரப்படுத்தி பிரிந்து போனாலும் கர்த்தர் நம்மை காக்கிற தேவன் என்பதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் செஞ்சார். 2 வருஷ காலம் எவ்வளவு வேதனையில துடிச்சிருப்பான்ல, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்ல. ஆனா அவன் எதை சிந்திக்க மறந்துட்டான் அப்படின்னா, இம்மட்டுமாக நடத்தி வந்த தேவன் இந்த சிறைசாலையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு காரியம். அவன் அதை மறந்துட்டாங்க. யார் உதவி நாடிட்டான்? மனுஷ உதவியை நாடிட்டான். மனுஷ உதவியை நாடினதுனால அவன் பட்ட கஷ்டம் 2 வருஷம். சரி, மீண்டும் அதே மனுஷன் தான் அவனை வெளியே கொண்டு வந்தானா? இல்லை. இப்ப தன் பிள்ளை வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கும் பொழுது தேவன் யாரப்ப சந்திக்கிறாருன்னு பார்த்தோம்? பார்வோனை சந்திக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை யோசேப்பினிடத்தில் நன்மையை பெற்ற அந்த பானபத்திரக்காரன் உதவியை மறந்து போனது போல இந்த நன்றி கெட்ட உலகத்தில் ஒருவேளை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்ததே, இப்படியெல்லாம் செய்திருக்கிறோமே, இப்படி நெருக்கடியான சூழல் என் வாழ்க்கைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் மனதளவில் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கர்த்தர் அதே கர்த்தர் தான் இன்றளவும் அவர் இருக்கிறார். மனிதன் மறந்து போலாங்க, நம்மை படைத்த இறைவன் ஒருபோது நம்மை மறைப்பது இல்லை. அதை தான் இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் யோசேப்பை நினைத்தருளினார். அவன் செய்த குற்றம் எனக்கு நினைவுக்கு வந்தது என்று அவன் சொல்லுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கியதே யார்தான்? தேவன் தான். ஒருவேளை ஒரு மனுஷனை தேவன் மறந்துட்டார்னா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? காயின் தவறு செஞ்சுட்டான். ஆண்டவர் காயினை மீட்பதற்காக போராடுறார். நீங்க அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் போராடுகிற போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவனை எப்படியாவது மீட்கணும்னு போராடிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. காயினும் தேவனும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. முதலாக அந்த இடத்தை விட்டு பிரிந்து போனது யார் தெரியுங்களா? காயின் தான். வசனத்தை வாசிக்கும் பொழுது காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவனுடைய நிலை என்ன தெரியுங்களா? என்னங்க அவனுடைய நிலை? அட்ரஸ் இல்லை பாருங்க. வேதத்தை வாசிக்கிறோம். அந்த காயினுக்கு என்று ஒரு அடையாளமே இல்லை. அவன் பிறக்கும் போது அவன் தாய் என்ன பேர் சொன்னாங்க? கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் நானும் மன வேதனையினாலும் கஷ்டத்தினாலும் நீங்கள் நானும் தவித்துக் கொண்டிருக்கலாம். மனிதர்கள் நம்மை மறந்து போயிருக்கலாம். ஆனால் யோசேப்பை மறவாத தேவன் இன்றளவும் நம் மத்தியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதே கிடையாது. எசேயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே என் தாசனே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தெய்வம் நம்மை நினைக்க இருக்க மனிதன் மறந்தாதான் என்ன? ஒரு காரியமும் இல்லை. தேவன் நம்மை மறக்காதபடி அவருடைய சமூகத்தில் தம்பி தாபரிக்கிற ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தான் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன பண்ணிருக்கணும்? பெற்றுக்கொண்டிருக்கணும். இந்த சுயம்பி தலைவனும் அந்த பானபத்திரக்காரனும்
அந்த யோசேப்பு கிட்ட பெற்ற அந்த நன்மையை மறந்து போய் அவர்கள் 2 வருட காலம் அந்த காரியத்தை பேசாதபடி தடை பண்ணி போட்டிருந்தாலும் அவர்களுக்காக தேவன் பார்வோனை சந்தித்தது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை சந்திப்பார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் எங்கிருந்தாலும் ஆசீர்வாதத்துக்கான ஊற்றை கொண்டு வருவார். ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். எதிர்காலத்திலும் அதே தேவன் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார். ஒருவேளை அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீங்கள் நானும் இருக்கும்போது வேதனை உண்டுதான், கஷ்டம் உண்டுதான், பாடுகள் உண்டுதான். ஆனால் அந்த பாடுகளும் கஷ்டங்களும் வெகு தூரம் அல்ல, வெகு நாட்கள் அல்ல. தேவன் தலையிடுகிற வரைக்கும் தான். தேவன் தலையிட்டார்னா அது எவ்வளவு பெரிய பாடா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், வியாதியான இருக்கட்டும், எப்படிப்பட்ட வியாகுல சம்பவமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தேவனால் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்மை மறக்காத தேவன் ஒருவர் உண்டு, நம்மை விட்டு விலகாத தேவன் ஒருவர் உண்டு. அந்த பானபத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனாலும் அவனை படைத்த இறைவன் ஒருபோதும் யோசேப்பை மறக்கல. யோசேப்புக்கு 2 வருட காலங்கள் காலதாமதங்கள் ஆனாலும் தேவன் நிச்சயமாக அந்த யோசேப்பை மீட்டு கொண்டு வந்து எங்க உட்கார வச்சாரு? அரியாசனத்தில் உட்கார வச்சார். பார்வோன் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாருங்களா? அந்த நாட்டை ஆளுகிற முழு பொறுப்பையும் யார் கையில் கொடுத்துட்டாரு? யோசேப்பு கையில் கொடுத்துட்டார். பார்வோனுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் ராஜா என்ற பேர் பட்டத்தோடு மட்டும்தான் அவன் இருந்தான். அந்த பொறுப்புகள், அதற்கான காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் யார் செய்ய முடியும் வழி நடத்தினார்? யோசேப்பு. நான் திரும்பவும் சொல்றேங்க, ஒருவேளை உலகத்தில் நீங்கள் நானும் மறக்கப்பட்டிருந்தாலும் பரலோக தேவனால் நீங்கள் நானும் நினைக்கப்படுவோமானால் நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துகிற உயர்வு எவ்வளமாய் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் யோசேப்பின் சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. மனிதன் மறக்க தேவன் நினைத்தார். ஒருவேளை மனிதர்கள் இன்னைக்கு நம்ம மறந்திருக்கலாம். அந்த மறந்த மனிதர்களை நினைக்கும்படி தேவன் மீண்டுமாக நம்மோடு இருந்து பயங்கரமான மகத்துவமான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.